ஏன் PYQs பார்க்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் கிடையாது. அனாலிசிஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, அதில் எந்தெந்த செக்ஷனில் அதிகமாக கொஷின் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு கிளியராக தெரியணும். இப்போ செமிகண்டக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு லாஜிக் கேட்ஸ் கரெக்டாக ஒரு கொஷின் ஃபிக்ஸ்டாக வருது. அப்போ ரிமைனிங் 2 கொஷின்ஸ் வந்துட்டு டயோடோ, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரோ இல்லை இன்ட்ரென்சிக் எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர். ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு கொஷின்ஸ். ஸோ அப்போ எந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, நம்பர் ஆஃப் நியூமரிக்கல்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் எவ்வளோ கேட்குறாங்க, அது எந்த சாப்டரில் அதிகமாக ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ஃபார்முலாவை வந்துட்டு தனியாக நோட்ஸ் எடுக்க தெரியணும், ஹைலைட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் டிரைவ்டு ஃபார்முலா, இன்டர்லிங்க்டு ஃபார்முலா. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டேரெக்டாக சில ஃபியூ ஃபார்முலாஸ் தான் இருக்கும். பட் என்ட்ரன்ஸுக்கு நிறைய நியூ ஃபார்முலாஸ் நம்ம டிரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை புதுசாக நம்ம அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிரைவ் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாதிரி டிரைவ்டு ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நோட் பண்ணி அந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நீங்கள் தனியாக கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும். வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் ஃபிசிக்ஸில் எப்படி மார்க் நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணுறது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்மள அதில் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு எப்படி தயார்படுத்தணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் கிளாஸில் இருப்பே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். போர்டு எக்ஸாம் வேறு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேறு. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குன்னு சில டெக்னிக் வி ஹேவ் டு ஃபாலோ. ஸோ கொஷின்ஸ் எப்படி வரும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் நம்ம அடிஷ்னலாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அது நமக்கு MCQ ஆப்ஷன் பேஸ்டு கொஷின், நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம தயார்படுத்துறதுக்கு சில முறைகள் இருக்குது. ஸோ அதை தான் நமக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி நம்மளோட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஃபிசிக்ஸை நம்மளை தயார்படுத்துகிறோம், அதுக்கான சில 6 ஸ்டெப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்னென்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சப்ஜெக்டை உங்களால் கிளியராக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு தேவையான வழிகளை நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். ரைட்? இதுதான் ஆக்சுவலாக அந்த 6 ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, மாஸ்டர் த ஃபண்டமெண்டல்ஸ். எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே தெரியும் நமக்கு ஃபண்டமெண்டல் ரொம்ப பேசிக். ஸோ இங்கே ஃபிசிக்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் தான் ரொம்ப 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 முக்கியம். அதாவது அதுதான் கான்செப்ட். எந்த சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது அந்த கான்செப்ட் நமக்கு கிளியராக தெரியணும். அதில் என்னென்ன டாபிக் இருக்குது, அதனுடைய மீனிங் என்ன. இப்போ ஃபிசிக்ஸ் நம்ம வரும்போது அதுக்கு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அது எஸ்ஐ யூனிட் என்ன இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கோ ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடணும். சரியா? தட் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ அதுக்கப்புறம் ஹைலைட் கீ ஃபார்முலாஸ். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் தயார்படுத்தும் போது கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, முக்கியமான எல்லா விஷயங்களும். அதுக்கப்புறம் முக்கியமான ஃபார்முலாவை வந்துட்டு தனியாக நோட்ஸ் எடுக்க தெரியணும், ஹைலைட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் டிரைவ்டு ஃபார்முலா, இன்டர்லிங்க்டு ஃபார்முலா. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டேரெக்டாக சில ஃபியூ ஃபார்முலாஸ் தான் இருக்கும். பட் என்ட்ரன்ஸுக்கு நிறைய நியூ ஃபார்முலாஸ் நம்ம டிரைவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை புதுசாக நம்ம அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிரைவ் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன மாதிரி டிரைவ்டு ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நோட் பண்ணி அந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நீங்கள் தனியாக கோத்ரூ பண்ணி வச்சுக்கணும். சொல்கிறது புரியுதா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை கொஷின் பேட்டர்ன். என்ன மாதிரி கொஷின்ஸை வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி சாப்டர்ஸில் என்ன மாதிரி ஹெட்டிங் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன சிமிலாரிட்டி இருக்குது அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுக்கும் இதுக்கு முன்னாடி கேட்ட அதே டைப் ஆஃப் கொஷின் வேறு எப்படின்னா கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில டைப் ஆஃப் கொஷினுக்கு வி ஹேவ் ஏ டேரக்ட் ஃபார்முலா. அதாவது அந்த டைப் ஆஃப் கொஷினுக்கு நம்ம டேரெக்டாக பண்ணுவோம். ஏன்னா என்னுடைய செஷன் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய பேட்டர்ன்ஸ் டைப் ஆஃப் கொஷின் தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா திரும்ப அந்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். அந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு we have direct formula. நார்மல் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணி கொண்டு வந்து சால்வ் பண்ணுறதை விட இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த கேஸுக்கு இந்த பர்டிகுலராக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஓவரால் ஃபிசிக்ஸ் நீங்கள் எடுத்து எல்லா என்ட்ரன்ஸ் JEE நீட்டு அதுக்கப்புறம் வேறு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபிசிக்ஸில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா தெரியும். திரும்ப ஒரு சில பேட்டர்ன்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த கொஸ்டின் நீங்கள் JEEல பார்த்த மாதிரி இருக்கும், நீட்லேயும் பார்ப்பீங்க. வேறு ஏதாவது இப்போ கியூட் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலோ, இல்லை ஸ்டேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆந்திர பிரதேஷ் எக்ஸாமோ, இல்லை மகாராஷ்டிரா என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ, அந்த மாதிரி கேஸ்லேயும் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் உள்ளே வரும்போது அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சிமிலாரிட்டி, நிறைய சேம் டைப் ஆஃப் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஷின்ஸ் யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க, ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணி, ஓகே அதில் ஏதாவது பேட்டர்ன் இருக்குன்னு அடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஏதாவது டேரெக்டாக இதுக்கு ஏதாவது டிரைவ்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண ஆன்சர் வருமானது என்ன பண்ணணும், செக் பண்ணி அதுக்கு ஏதாவது புதுசாக ஃபார்முலா யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவல் மெத்தட் அவாய்ட் பண்ணுறதுக்கும் டைமை சேவ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாங்க நோட் பண்ணிக்க வேண்டியது.
அதுக்கப்புறம் அனலைஸ் பாஸ்ட் பேப்பர்ஸ், அது ரொம்ப முக்கியம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம எப்பயுமே ஏன் பிஒய்க்யூஸ் பார்க்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் மட்டும் கிடையாது. அனாலிசிஸ் அப்படின்றது ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, அதில் எந்தெந்த செக்ஷனில் அதிகமாக கொஷின் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு கிளியராக தெரியணும். இப்போ செமிகண்டக்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு லாஜிக் கேட்ஸ் கரெக்டாக ஒரு கொஷின் ஃபிக்ஸடாக வருது. அப்புறம் ரிமைனிங் 2 கொஷின்ஸ் வந்துட்டு டயோடோ, ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரோ, இல்லை இன்ட்ரென்சிக் எக்ஸ்டென்சிவ் செமிகண்டக்டர். ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு கொஷின்ஸ். ஸோ அப்போ எந்த சாப்டருக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, நம்பர் ஆஃப் நியூமரிக்கல்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின் எவ்வளோ கேட்குறாங்க, அது எந்த சாப்டரில் அதிகமாக ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க பாஸ்ட் இயர்ஸில். ஸோ அதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது வில் கெட் அன் ஐடியா. ஓகே, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த செக்ஷன்லாம் அதிகமாக இருக்கும், இந்த சாப்டர்லாம் ஹை வெயிட்டேஜ், இதெல்லாம் கொஞ்சம் லோ வெயிட்டேஜ், அந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எது ஈஸி சாப்டர், எது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற சாப்டர், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம அனாலிசிஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும், பிஒய்க்யூஸை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டு நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதாவது ஸ்டடி பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸு திரும்ப திரும்ப அவங்க அதிகமாக ஏதாவது ரிப்பீட் பண்ணியிருந்தாங்கன்னா சில கொஷின்ஸ், இப்போ ஒரு சில டைப் ஆஃப் கொஷின் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் கைனமேட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் 1 டைமென்ஷனல் மோஷனில் டிஃப்ரென்ஷியேஷனை ரிலேட் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அவங்க கேட்குற கொஷின் திரும்ப திரும்ப எய்தர் வெலாசிட்டி ஆர் ஆக்சிலரேஷன், அந்த கொஷின் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த செக்ஷனுக்கு அவங்க அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அந்த பர்டிகுலர் சாப்டர்லேயே. ஸோ அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், இன்டகிரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், அந்த பர்டிகுலர் சாப்டருக்கான கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுக்கு. லைக் தட் இந்த மாதிரி நிறைய சாப்டருக்கு அந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட். அதுக்கப்புறம் மெமரைஸ் த பேட்டர்ன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 15 to 25 கொஷின்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரலாக எவ்ரி இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டினை பார்க்க முடியும். இதுதான் நான் முன்னாடியே சொன்னது. பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின்ன்றது என்னென்னா அதெல்லாம் காமன் ஃபார்முலா, அந்த கேஸுக்கு ஒரு காமன் ஃபார்முலா இருக்கும். அந்த கொஸ்டின் ஆல்ரெடி நிறைய என்ட்ரன்ஸில் வந்திருக்கும், அது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்போ அந்த பேட்டர்ன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணி பண்ணுவோம். அதை முன்னாடி பார்த்துட்டோம். அந்த பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது. ஏன்னா இப்போ பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டிங்க, அப்போ என்ன கண்டிஷன், எந்த கண்டிஷனில் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண நம்ம கண்டுபிடிச்ச நியூ பேட்டர்ன் ஃபார்முலாவை அதை வித் கண்டிஷனோட நீங்கள் என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் அந்த கொஸ்டின் வரும்போது உங்களால் அதை அப்ளை பண்ண முடியும். ஈவன் அது புரிஞ்சிட்டா கூட மைண்டில் நிற்கணும். ஸோ அதை தான் இந்த ஸ்டெப்பில் இங்கே சொல்லியிருக்கோம். அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை மெமரைஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நிறைய எம்சிக்யூஸை நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களோ அட்டன் பண்ண உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி ஃபஸ்ட்டு கிடச்சிடும். நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போடுறோம், எவ்வளோ டைம் எடுக்குது ஒரு கொஸ்டினுக்கும், எவ்வளோ கரெக்டாக போடுறோம், எவ்வளோ தப்பாகுது. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் நம்ம ரொம்ப லென்த்தாக எடுத்தோம்னா சால்வ் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்ததுன்னா அப்போ அதை எப்படி ஷார்ட்டாக போடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ராங்காக பண்ணியிருந்தோம்னா ஏன் மிஸ்டேக் பண்ணோம், நெகட்டிவ் எப்படி குறைக்கிறது, இந்த மாதிரி ஒன்றுத்தையும் நம்மளை என்ன பண்ணிக்கலாம், நம்மளே என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக நம்மளோட மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக அந்த கிவன் டைம் இன்டர்வலுக்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்மளை ஒரு அளவுக்கு தயார்படுத்தி கொண்டு வந்துட முடியும். அதுக்கு முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீடு, பிரெயின் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஆக்டிவேட்டாக இருக்கும். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் வரும்போது டைம் உங்களுக்கு செம்ம ஸ்பீடாக சேவ் ஆகும். உங்களுக்கு பேட்டர்னே தெரிஞ்சிருந்தால் கூட சடனாக வராது. திடீர்னுலாம் போட்டிங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும். சொல்கிறது புரியுதா? இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் ஃபிசிக்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் எந்த ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலும் திஸ் இஸ் காமன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீட்டுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான், ஜேஇக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களாம் தயார்படுத்துனீங்கன்னா ஈஸியாக ஃபிசிக்ஸில் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். அதுவும் பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டினாக உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் 25லேருந்து 30 வரைக்கும் கூட பாசிபிள் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின்ஸ் கிட்ட பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருந்தது 2025. அதை எடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் அதை பண்ணதுனால தான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ என்னுடைய செஷன் நம்ம டாபிக் நடத்தும் போது நான் நிறைய அந்த மாதிரி பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின் நான் நடத்துவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஓனாக எடுத்து ட்ரை பண்ணாலும் இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுன்ற ஒரு ஐடியா, கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த முக்கியமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.